ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புஸ்தகம் வேத புஸ்தகத்திலே மிக விலையேற பெற்ற ஒரு புஸ்தகம் என்று நான் கருதுகிறேன். அநேகர் இதை தவிர்க்கிறார்கள் இதை படிப்பதற்கு. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கடந்த 2 வாரமாய் முன்னுரை பகுதிகளின் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன். தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம், அதாவது முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு பிறகு நேரடியாக இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் செல்ல போகிறோம். அதாவது 4 விதமான இன்டர்பிரிட்டேஷன் அப்ரோச்மெண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 4 விதமான வியாக்கானப்படுத்துதல் என்று சொல்லி இறையியல் வல்லுநர்கள் 4 விதமா இந்த வியூவை பார்க்கிறாங்க. இந்த வெளிப்படுத்தின விஷயம் 4 வியூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்ன அது வியூவா இருக்கிறது என்று சொல்லி அதை கொஞ்சம் நாம் பார்த்து விட்டு இந்த வசனத்துக்குள்ள நாம் போக போகிறோம். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியாது. எனவே இது சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமா இருக்கிறது. முதல் காரியம், நம்பர் 1, ப்ரீடெரிஸ்ட் என்று சொல்வார்கள். ப்ரீடெரிஸ்ட் என்றால் எல்லாமே பாஸ்ட்ல நடந்து விட்டது என்று அர்த்தம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1லிருந்து 3 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் அதை வியாக்கானப்படுத்துவது நமக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வியாக்கானப்படுத்துவது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது மிக கடினமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரீடெரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின்னால் AD 70 இது நடந்து முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 3/4 பாகம் இருக்கிற அந்த சரித்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குதான அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குதான அநேக காரியங்கள் அந்த நாளிலே அந்த வருடங்களிலே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி இந்த AD 70 குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். மிக சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சொல்ல வேண்டிய காரியங்கள் இன்னும் வசனத்துக்குள்ள நாம் ஆழமாய் போக வேண்டும். எனவே இதை சுருக்கமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவாலயத்தை காட்டி சீஷர்கள் என்ன சொன்னார்கள், ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்க்கிறீங்களே, இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்ற பொருட்களால கட்டப்பட்டு மிக டெக்கரேட்டிவா அழகா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது போல ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் இடைக்கப்பட்ட காலம் வரும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர்கிட்ட போய் வாஞ்சாய் போய் கேட்கிறான், ஆண்டவரே, உங்க வருகைக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பேச தொடங்குகிறார். அப்போ இந்த 24ஆம் அதிகாரத்துல சில பகுதிகளும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் ப்ரீடெரிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதன் அடிப்படையில தான் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி. அப்போ தேவாலயம் ரொம்ப முக்கியம். தேவாலயத்தை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நான் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடுல தாவீது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் தாவீதால கட்ட முடியவில்லை, ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் உன் கரங்கள் இரத்த படிந்த கரங்கள், எனவே நீ ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனை நான் எழுப்புவேன் என்று சொல்லி அவன் மூலமாய் ஆலயத்தை கட்டப்படும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அதே போல சாலமோன் எழும்பி, என் தேவன் பெரியவர் ஆகையால நான் பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தான். பிறகு அந்த ஆலயத்தை சரியாக பராமரிக்காமல் அநேக கெட்ட ராஜாக்கள் எழும்பி, விசேஷமாக யூத பரம்பரையில் இருந்த ராஜாக்கள், என்னால தேசம் 2ஆக இருந்தது, இஸ்ரவேல் நாடு என்றும் யூத நாடு என்றும். அது முக்கியமாக ஒரு சில ராஜாக்கள் எழும்பி தீட்டுப்படுத்தினார்கள். ஆனால் நல்ல ராஜாக்கள், ஆசா ராஜா, எசேக்கியா ராஜா, யோவாஸ் ராஜா, இப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பி மறுபடியும் ஆலயத்தை புதுப்பித்து ஆலயத்தை திறந்து அதை பரிசுத்தப்படுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருக்கு அந்த ஆண்டவருடைய பொறுமையை ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சா, ஆண்டவருடைய பொறுமை இழந்து விட்டார். அதாவது தேவன் பாவத்தை குறித்து அவர் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். உடனே என்ன பண்ணாருன்னா ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர் வேத புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார், முக்கியமாக நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார், என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காது போனால் உங்களை நான் சிதறடிப்பேன்னு சொல்லி. அதே போலவே நடந்துச்சு. என்ன ஆனது என்றால், நெபுகாத் நேச்சார் என்ற ராஜா 3 முறை எருசலேமில் படையெடுத்து முக்கியமாக அந்த எருசலேம் தேவாலயத்தை அனைத்தையும் சுட்டெரித்து போட்டான்.
அனைத்தையும் சுட்டெரித்து போட்டான். அருமையானவர்களே, ஆலயமே இல்லை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய், சில பேரை அங்க விட்டு சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோன் தேசத்துல 70 வருஷமாய் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆன பிற்பாடு கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை தேவன் எழுப்பி, அந்த கோரேஸ் ராஜா மூலமாக ஆண்டவர் பேசி, நீங்கள் போய் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போங்கள், அங்க இருக்கிற உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டலாம் என்று சொன்னதும் அன்றி அநேக பொருட்களை கொடுத்து ஆண்டவர், அதாவது அந்த ராஜா அவர்களை அனுப்புகிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ள தேவன். அப்போ அதே போலவே எஸ்ரா என்னமாய் பார்க்கும் செருபாபேல், என்னமாய் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாம் புறப்பட்டு போய் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது கூட நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷம் தடைப்பட்டது. ஆனால் மறுபடியும் தடைகள் எல்லாம் மீறி தேவ ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட சமயத்துல அந்த ஒரு ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் போல இல்லை. ஏனென்றால் சாலமோன் கட்டின ஆலயம் பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஏழை மக்கள் தங்களுக்கு இருக்கிற சோர்ஸை வைத்துக்கொண்டு, அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ரா, என்னமாய் செருபாபேல், ஆகாய், சகரியா அவர்கள் எல்லாம் மூலமாக இங்க தலைமையில கட்டப்பட்ட அந்த ஆலயம் சரியாக பராமரிக்காமல், பழுது பார்க்காமல் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். புதிய ஏற்பாடு காலத்துல ஏரோது ராஜா என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை படித்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏரோது ராஜா அவன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த ஆலயத்தை பார்த்து, ஏன் இந்த ஆலயத்தை எப்படி நீங்க வைத்திருக்கீங்க, கொஞ்சம் கூட அதை பராமரிக்காமல் வைத்திருக்கீங்க, நான் இந்த ஆலயத்தை நான் கட்ட போறேன் என்று சொல்லி இந்த ஏரோது ராஜா பொருட்களை வைத்துக்கொண்டு மிக பிரம்மாண்டமாக அழகாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். இந்த ஆலயத்தை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் சொல்றாங்க. இந்த ஆலயத்தை குறித்து தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆன பிற்பாடு இயேசு சுவாமி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போய்விட்டார். 37 வருஷத்துக்கு பிற்பாடு AD 70, அதாவது கிறிஸ்துக்கு பின்னால் 70ஆம் வருஷத்துல ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்போதுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. அதன் விளைவாக இந்த ரோம ஆட்சி, ரோமர்கள் யூதர்கள் விரோதமாய் தேவாலயத்தை முற்றிலுமாய் சுட்டெரிக்கப்பட்டு தரைமட்டமாக்கி விட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பிரசன்ட்ல எப்ப கூட தேவாலயம் கிடையாது. அதை சுற்றில இருக்கிற சில சுவர்கள் இருக்கிறது. அந்த சுவர்கள் தான் இன்னைக்கு புலம்பல் சுவர் என்று சொல்லப்படுறாங்க. யூதர்கள் போய் அந்த புலம்பல் சுவர் கட்ட போய் அழுது கொண்டிருக்கிறார்கள், மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர் என்று சொல்லி. அது எந்த இடம் என்றால், எருசலேமில் உள்ள தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல ஒரு சில சுவர்களை அவர்கள் விட்டு விட்டார்கள். மற்ற அந்த தேவாலயம் எல்லாம் அப்படியே இடிக்கப்பட்டது. அநேக ஆர்கியாலஜிஸ்டுங்கெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை துல்லியமாக நிறைவேறிற்று. ஒரு கல் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். அதாவது இந்த ஏரோது அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ஒரு கல் மேல் ஒரு கல்லை வைக்கும் போது நடுவில் கோல்டு பிளேட் வைத்திருந்தான் என்று சொல்லுகிறாங்க. அந்த கோல்டு பிளேட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக முற்றிலுமாக எல்லா கற்களும் உடைக்கப்பட்டு அந்த தரைமட்டமானது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுகிறது பாருங்க. சோ இந்த AD 70 நடந்த the destruction of Jerusalem, இந்த எருசலேமுடைய அழிவை தான் இந்த பிரீட்டரிஸ்ட் என்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தான் வந்து விட்டார், அதனால எல்லாமே நடந்து முடிந்து விட்டது, முக்காபாகம் காரியங்கள் அனைத்தையும் பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து முடிச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு வியாக்கரணம் இருக்கு. அது என்னன்னா ஹிஸ்டாரிஸ்ட், அதாவது சரித்திர சம்பவம் பேஸ் பண்ணி அதை பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 4 அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 22வது அதிகாரம் வரைக்கும் சரித்திர சம்பவங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கும், அதாவது அவர் இந்த உலகத்துல குழந்தையாக பிறந்த அந்த முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள சரித்திர சம்பவங்கள், என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சோ, என்னெல்லாம் சரித்திரம் நடந்துச்சோ அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வேதத்தின் அடிப்படையில ஒத்துக்கொள்ள முடியாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 3வது ஐடியாலஜிஸ்ட்னா வெறும் ஐடியாஸ், அதாவது சிம்பிள்ஸ்,
அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லி சொல்லுவாங்க. பைபிள், ஒருவேளை நீங்க பைபிள் காலேஜ் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலிகோரிக்கல்னா சின்ன சின்ன காரியத்துக்கு அர்த்தம் கொடுப்பது. ஸோ இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐடியாலஜிஸ்ட் லிட்ரலா எதுவும் நடக்கல, எல்லாம் சிம்பிளா இருக்கு, எல்லாம் அலிகோரிக்கலா இருக்கு. அதனால இது நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள போராட்டம், சாத்தானுக்கும் தேவனுக்குள்ள போராட்டம், லிட்ரலா எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஐடியா இது அப்படின்னு. அதனால அவங்க ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4வது காரியம் ஃபியூச்சரிஸ்ட். இவங்கள தான் நம்ம பெரும்பாறையான கிறிஸ்தவர்கள், பிரசங்கமார்கள், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 90%, ஒரு 90% இதன் அடிப்படையில தான் வெளிப்படுத்த விஷயத்தை படிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லலாம், எல்லாமே ஃபியூச்சர், அதாவது 4 அதிகாரத்துல இருந்து 19 அதிகாரம் வரைக்கும் இனிமே நடக்க போகிற சம்பவம். அதாவது கிரேட் ரெவலேஷன், மகா உபத்திர காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அர்கமதன் யுத்தம், என்னமா 1000 வருடம் அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இதெல்லாம் இனிமே நடக்க போறதுன்னு சொல்றாங்க. அப்போ இது ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் படிச்சு நான் காண்பிக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை படித்திருக்கிறோம், மீண்டுமா உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. அதாவது இவைகளுக்கு பின்பு என்றால் 4 அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 22ஆம் அதிகாரம் வரைக்கும், கடைசி அதிகாரம் வரைக்கும் இனிமே சம்பவிக்க போகிறவைகளை எழுது. ஸோ இந்த 4 ஸ்கூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்ரோச்மெண்ட்டை நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், அருமையான தெய்வ பிள்ளைகளை. ஏன்னா எல்லாமே இந்த 3 முக்கியமாக ப்ரீட்டரிஸ்ட், ஹிஸ்டரிஸ்ட், என்னமா ஐடியாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வேதத்துக்கு முரண்பாடாய் உள்ளது. எதுவும் வேதத்தின் அடிப்படை இல்லை. ஆனால் ஃபியூச்சரிஸ்ட் அவங்க விசுவாசிக்கிற, அவங்க இன்டர்பிரட் பண்ணுகிற காரியங்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 1ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1லிருந்து 3 வரைக்கும் நான் படிக்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபித்திருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த 3 வசனங்களை இன்றைக்கு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து வேதத்தில் இணைந்திருங்கள். ஒவ்வொரு பாட்டாக நாம் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிக்க வேண்டிய, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சில வார்த்தைகள், அதாவது வேர்ஸ் பை வேர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் சில வசனங்கள்ல சில வார்த்தைகள், சில வேர்டு ரொம்ப ஆழமா இருக்கும். ஸோ அதை குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 வசனங்களில சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்கள், அதாவது ரொம்ப வெகு சீக்கிரத்துல இது சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனாகிய யோவானுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த 3 வசனத்துல முக்கியமாக ஒரு 5 குறிப்புகளை, இதன் அடிப்படையில 5 குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 5 பேசிக் திங்ஸ், இந்த 5 குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம், ஆனால் தொடர்ந்து நாம் படிப்பதற்கு, புரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு ஈஸியா இருக்கு. முதல் காரியம் என்னன்னா, வெளிப்பாடு உள்ள இந்த புஸ்தகம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகம், இது பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் இதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. அருமையானவர்களே, நீங்க PhD படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய படிப்புகளை படித்திருக்கலாம். ஆனால் வேத புஸ்தகத்தை அணுகும் போது ஒரு குழந்தை மனதோடு கூட நாம் வேத புஸ்தகத்தை அணுக வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் இதை அவர் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆதர்ஷிப், வேத புஸ்தகம் முழுவதுக்கும் ஒரு ஆத்தர் இருக்கிறார் என்றால், ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அது ஆவியானவர் தான்.
அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ பேர் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் புத்தகத்தை எழுதினவர்கள் சிலர் மரிச்சிருக்கலாம், சிலர் உயிரோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்க பக்கத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் வேத புஸ்தகத்துக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னவென்றால் இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும் போது இதனுடைய எழுத்தாளர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா! இதன் எழுத்தாளர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நமக்கு விளக்கி சொல்லுகிறார். எனவே ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரமல்ல, 66 புஸ்தகங்களையும் ஆவியானுடைய துணை இல்லாமல், ஆவியானுடைய ஞானம் இல்லாமல் ஆவிக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே ஆண்டவரே, வேதத்தை திறக்கும் பொழுது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அடுத்து இது ஊழியர்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு, அதாவது தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சோதம் கொமாரை அழிப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தினார், அதை குறித்து பேசினார். அது போலவே ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை அவர் சொல்லுகிற தேவன். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றால், இதுல கிரீக் வேர்ட்ல ஊழியக்காரர் சர்வெண்ட் என்ற அந்த வார்த்தை பாண்ட் சர்வெண்ட் என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. பாண்ட் சர்வெண்ட் என்றால் ஒரு அடிமை. ஊழியர் அன்று எடுத்துக்கொண்டால் வேலைக்காரர், ஊழியர் எல்லாம் ஒரு வார்த்தை தான், சரிங்களா? பியூர் தமிழ்ல அது ஊழியர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு வேலைக்காரர் ஒரு வேலை செய்யறவங்க, 8 மணி நேரம் வேலை செய்யறவங்க பேர் என்ன? ஊழியர். ஃபார் எக்ஸாம்பிள் மின்சார ஊழியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல ஊழியர் என்றால் வேலைக்காரர். அந்த வேலைக்காரன் என்பது 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் வேலை செய்தா அவனுக்கு கூலி கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாண்ட் சர்வெண்ட் என்ற அர்த்தம் என்னவென்றால் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அடிமை, காலம் முழுவதும் எஜமானுடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மொத்தமும் என் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு தான் சொந்தம், எஜமானனே உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஊழியக்காரர்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிக்கணும். நம்மை முழுவதும் நம்முடைய படிப்பு, நம்முடைய நாலேஜ், நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய சோர்ஸ், நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே ஏதோ ஒரு சம்பளத்துக்காக நான் வேலை செய்யவில்லை, ஆண்டவரே உமக்காக என்னை முழுவதுமாய் ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது நான் நிச்சயமாக சுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, பைபிளை சொல்றது தேவனிடத்து வந்த நேரடியான வார்த்தை. அதாவது பைபிளை சொல்றது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்தது. அப்போ தேவன் பரலோகத்தில தான் இது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க வேண்டும், கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று தேவனே இதை ஏற்படுத்தி அதை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இது சாதாரண வார்த்தை கிடையாது, நேரடியான தேவனுடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ரெவலேஷன் 19, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இவைகள், இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமான தேவனுடைய வார்த்தைகளாம். அப்போ எனவே இது தேவனிடத்திலிருந்து வந்த நேரடியான தேவனுடைய வார்த்தை என்பதை மறக்க கூடாது. அதை மனதில் கொண்டு பயபக்தியோடு கூட இதை நான் தியானிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது காரியம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்வது நோக்கம் என்னவென்றால், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டுமா சொல்லுகிறேன். என்ன நோக்கம் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிவது நோக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஏதோ கடைசி காலத்தில் இருக்கிற சம்பவங்களை நம்ம தேடுறதும் இல்ல அதை பத்தி கியூரியாசிட்டியோட கூட அதை அறிஞ்சு கொள்வதும், கடைசியில என்ன சம்பவம் நடக்க போகுது, ஏசாமி எப்படி வர போறாரு, என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிச்சு மாத்திரம் நம்ம ஆராயக்கூடாது. இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், என் ரட்சகரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்துக்காக தான் இது எழுதப்பட்டது. எனவே அவரை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கடைசியாக 5வது பாயிண்ட் என்னவென்றால்,
கீழ்ப்படிவதற்காக இது கொடுக்கப்பட்டது. இந்த வேத புஸ்தகம் ஏதோ கடைசி காலத்துல இருக்கிற சம்பவத்தை அறிந்து கொண்டு ஒரு நாலேஜுக்காக நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்க கூடாது. இது முற்றிலுமாக இது படிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நாமக்கு கீழ்ப்படுகிறேன், இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு வெளிப்பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுத்து உங்க வார்த்தைக்கு உங்க சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது அதற்குண்டான ஆஸ்வதங்களை, 3ஆம் வசனத்தின் ஆஸ்வதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபத்திருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த 3 வசனத்தில இந்த 5 அடிப்படை சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்வோமானால் தொடர்ந்து படிப்பதற்கு நமக்கு மிகுந்த பிரோஜனமா இருக்கும். இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு முறையாவது படிங்க. ஸ்டே டியூன் இன் தி காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு வயரக்கமா இருக்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ.